ஒரு ஊர்ல பெண்கள் ஒரு இடத்துல மட்டும் போய் நின்னு, தங்களுடைய தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு திடீர்னு சாமி ஆடுறாங்க. அதேபோல சாமி கிட்ட நாம போய் சாமி கேட்கும்போது, குறி சொல்றது போல ஒரு ஆட்டத்த தொடங்குறாங்க. நடுராத்திரியில யாரோ அழுகுறது போல சத்தம் கேட்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் சாமி ஆடிட்டு இருக்கும்போது ரொம்ப பயந்து போய், அந்த ஊர் மக்கள் குறி கேட்கிறது இந்த மாதிரியா கொஞ்ச நாளா நடந்துகிட்டே வருது. அப்படி நடக்கும்போது அந்த கு அ சாமி ஆடக்கூடிய பெண்கள்கிட்டயே என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதைய சொல்றாங்க. பிறகு அந்த கதைகள் சொன்னது போலவே, அங்கு ஒரு பெண் அந்த இடத்துல அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டு அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னும், அதனால தான் அந்த பெண்ணே இப்ப கடவுளாக வந்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படி வந்தோனையும், இந்த இடத்துல எனக்கு கோவில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாமி ஆடக்கூடிய பெண்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரும் கோவில் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவிலுக்கு இந்த ஊர்ல இருந்து மட்டும் இல்லாம வெளியூர்கள்ல இருந்தும், வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட நெறைய மக்கள் வராங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேண்டுதலா இருந்தாலும், என்ன நிறைவேறணும் அப்படின்னாலும், 8 நாளைக்குள்ள இந்த கோவிலுக்கு வந்தா நிறைவேறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு 8 நாளைக்குள்ள யாருக்காச்சும் தண்டனை கிடைக்கணுமோ, நிறைவேறணுமோ, இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உண்மையாக வாழ்ந்த பெண் ஒருத்தி வாழ்ந்து தெய்வமான கதைய தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த கோவில் எங்க இருக்கு? எந்த இடத்துல இது நடந்துச்சு? இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை பத்தி எல்லாமே நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு உணர்வுபூர்வமாக ரொம்பவே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நான் இப்போ ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணாக இருந்து தெய்வமாக மாறின கதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்த்துடலாம். மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்துல தாங்க இந்த கோவில் இருக்கு. மதுரை மாவட்டம் மேலூருக்கு பாண்டியாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வர்றாங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. அந்த பெண் வந்து ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க பாசி மணிகளை கோர்த்து விட்டுட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க. நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாங்க. 4 ஆண் பிள்ளைகள் அந்த பெண்மணிக்கு இருக்கிறாங்க. பெண் குழந்தை இல்லை. இவர்கள் குடும்பத்துல பெண் பிள்ளைகள் இருந்தாதான் மதிப்பாங்களாம். இதனால வேண்டாத தெய்வம் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. கடவுளை வேண்டி அழக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சிங்கம்மா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. சிங்கம்மா அப்படின்னு சொல்லி வளர்த்து வராங்க. இன்னைக்கு நாம அந்த சிங்கம்மா தான் தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். சிங்கம்மா செல்ல தங்கச்சியா, ஒரே தங்கச்சியா அந்த 4 அண்ணல்களுக்கும் வளர்ந்து வராங்க. அளவில்லாத ஆசையோடும் பாசத்தோடும் வாழ்ந்து வராங்க சிங்கம்மா. இவர்கள் குல வழக்கப்படி 6 மணி வரை பாசிமணி ஊசிமணி விற்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதனால அவங்க வந்து இது விற்கிறதுக்காக போயிடுவாங்களாம். ஆனா மாலை 6 மணிக்குள்ள திரும்பி வந்துடணும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டுப்பாடு. எத்தனை நாள் பட்டினி இருந்தாலும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. மானத்தோடும் மதிப்போடும் வாழ்ந்து வராங்க அந்த குடும்பத்துக்காரங்க. அவர்கள் சமுதாயத்துல மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம்மாவுக்கு அப்போ ஒரு 14 வயசு ஆகுது. பெரிய மனுஷியாவும் ஆகுறாங்க. அழகான ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்ணை பார்த்து பெண் கேட்காதவங்களே இல்லை. அப்படி ஒரு அழகு. கோவில் திருவிழா பக்கத்து ஊர்ல கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பாண்டியாயிக்கு உடல் நலம் சரியில்லை. அதாவது சிங்கம்மாவோட அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை. சிங்கம்மாவும் அவளுடைய 2 அண்ணிகள் இருவரும் திருவிழாவில் வந்து கடை போட்டு நடத்திட்டு வர்றாங்க. அப்போ ஒரு 3 மணிக்கு கிளம்புறாங்க. ஆனா மழை வந்துடுச்சு. அண்ணிகள் இருட்டுல பிரிந்து போயிட்டாங்க. பாவம் சிங்கம்மா தனியா மாட்டிக்கிட்டாங்க. தனியா பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஐயோ வழி தெரியலையே, என்ன செய்வேன், 6 மணிக்குள்ள நான் போகல அப்படின்னா என்னை தள்ளி வச்சுடுவாங்களே அப்படின்னு வேகமா ஏதோ ஒரு பக்கம் போகிறா சிங்கம்மா. எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியல பாவம். அப்போது 3 வாலிபர்கள் இருக்கிறாங்க.
ஏம்மா உங்க அண்ணியெல்லாம் இந்த பக்கம் தான் போனாங்க வாமா அப்படின்னு சொல்லி நல்லவர்கள் போல நடித்து கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு மண்டபத்துக்கு அழைத்துட்டு போறாங்க. அவளுக்கு புரியுது ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம்மா ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ யாருமே உதவி செய்யல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே போல அந்த வாலிபர்கள் வந்து தவறாக நடக்கிறதுக்கு பார்க்குறாங்க சிங்கம்மா கிட்ட. அவர்கள் கிட்ட போராடுறா சிங்கம்மா. அவளுடைய புடவை அங்கங்கே கிழிந்து போகுது. எப்படியோ தப்பித்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறா சிங்கம்மா. சாலை தெரியுது. அதாவது அப்பதான் ஊர் பக்கம் தெரியுது. ஊருக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் துரத்துல அவளுடைய வீடும் தெரியுது. எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டா. ஆனா அந்த சிங்கம்மா வீட்டுக்கு வரும்போது மணி 8 ஆகுது. அன்னைகள் வீட்டுக்கு வந்து 6 மணிக்குள்ளேயே வந்துட்டாங்க. அதே போல சிங்கம்மா எங்க அப்படின்னு பாண்டியம்மா கேட்க அவ ஓடிட்டா அப்படின்னு பொய் சொல்றாங்க. ஊர் பெரியவங்க ஒன்று கூடி அதுக்கப்புறமா பஞ்சாயத்து செய்து பார்க்கறாங்க. அப்போதான் சிங்கம்மா வரா. அண்ணன்கள் குடும்ப மானத்தை வாங்கிட்டே அப்படின்னு சொல்லி அடிக்க வராங்க. மற்றவங்கெல்லாம் தடுக்கிறாங்க. சிங்கம்மா கிட்ட ஏன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்கல. ஊர் கூடியும் முடிவெடுத்து அவள் அம்மாவிடமும் அண்ணன் கிட்டையும் ஏதோ ஒரு ரகசியமா சொல்றாங்க. அவர்களும் சரி அப்படின்னு சிங்கம்மாவை அழைச்சு கொண்டு போய் தனி இருட்டுல ஒரு புதருக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அவர்களுக்கு அவளுக்கு விதவிதமாக பிடித்த பலகாரம் இவையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பரிமாறுறாங்க. அம்மாவும் அண்ணன்களும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சிங்கம்மா நம்புறா. அவர்கள் கொடுத்த அனைத்து வகை சாப்பாட்டையும் ருசித்து சாப்பிட்றா சிங்கம்மா. அவளுக்கு தலை நிறைய பூ வைக்கிறாங்க. அவள் அம்மா எவ்வளவோ அன்பாக இருக்கிறாங்க. நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிங்கம்மா கள்ளங்கப்படம் இல்லாம ஒரு பெண் தன்னுடைய தாய்மடியில தலை சாய்த்து நிம்மதியாக தூங்குறா. அதாவது அந்த காலத்துல வந்து இவர்களுடைய இனத்துல இந்த நேரத்துல தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த நேரத்துல வரல அப்படின்னு சொன்னா அவங்க இடத்துல அடுத்தது என்ன ஒரு நடைமுறை இருக்குமோ அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறா. அவள் தலையில ஏதோ ஒன்று திடீர்னு வேகமா மோத அவள் அண்ணன்கள் உருட்டுக்கட்டையில அடிக்கிறாங்க. பிறகு அவள் கண்கள் மட்டும் அண்ணன்களை பார்த்தபடியே உயிர் விடுது. இது வந்து அவங்க தப்பாக நினைச்சிட்டு சிங்கம்மாவுக்கு இழைத்த கொடுமை அப்படின்னு சொல்லலாம். பிறகு அங்கேயே சிங்கம்மாவை குழி தோண்டி புதைக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச காலம் ஓடுது. சிறிது காலம் போனதும் அந்த புதைத்த இடத்துல இருந்து நான் முன்பு சொன்னது போல சில விஷயங்கள் நடக்குது. அதாவது நான் முன்பு சொன்னது போல அங்கு ஒரு பெண் வந்து சாமி ஆட ஆரம்பிக்கிறதும், கோவில் கட்ட சொல்லி சொல்றதோ, அந்த இடத்துல ஒரு பெண் வந்து அழுகிற மாதிரியான சத்தம் கேட்கறதோ, இது மாதிரியான அமானுஷங்கள் நிறைய நடக்குது. இப்படி பயந்துகிட்டே அந்த மக்கள் அந்த கொஞ்ச காலம் வாழ்றாங்க. அப்பதான் அந்த பெண்கள் வந்து சாமி ஆடும்போது குறி கேட்குறாங்க. குறி கேட்க போகும்போது தான் அங்கு நடந்த கதை எல்லாமே சொல்றா அந்த சிங்கம்மா வந்து உள்ளுக்குள்ள இருந்து. பிறகு அந்த கதைகளை சொன்னது போல சிங்கம்மா புதைத்த இடத்த பகுதி மக்கள் போய் பார்க்குறாங்க. இங்க நாம ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஒரு கோவிலை எழுப்புறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து சிங்கம்மாவுக்கு அப்படின்னு ஒரு கோவில் எழுப்புறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில் மதுரை மேலூர் மில்கேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னைக்கும் பல அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போதும் கூட அந்த கதை இந்த ஊர் மக்களால பேசப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு சென்று நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, சிங்கம்மாவுடைய அருளால நம்ம வேண்டிய வரம் கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த கோவிலுக்கு வெளிநாடுகள்ல இருந்து கூட பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சிங்கம்மா கோவில் பத்தி தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க வந்து முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 நாளைக்குள்ள நீங்க நினைத்த காரியத்தை நடத்தி காட்டுறாங்க சிங்கம்மா அப்படின்னா நம்ப முடியுதா? இதுதான் உண்மை. முக்கியமாக தன்னுடைய இறப்புக்கு பிறகு அங்கு சிங்கம்மா நீதி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சில பேச்சு இருக்கு. நீதி இல்லாம தன்னை போல துடிக்கக்கூடிய மக்களுக்காக நீதி சொல்லக்கூடியவளாக தான் இந்த சிங்கம்மா இன்னைக்கும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த மதுரை மேலூர் மக்கள் கோவில் எழுப்பி தெய்வமாக வழிபட தொடங்கி இருக்கிறதால மேலூர் மக்களுக்காக ஊர் எல்லையில நின்று அனைவரையும் தாயாக காத்து வர்றதாகவும் மேலூர் மக்கள் சொல்றாங்க. இப்படி இந்த சிங்கம்மா ஒரு சாதாரண பெண் வந்து தெய்வமான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ரொம்பவே
ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் எத்தனையோ பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அந்த பெண்கள் கடவுளாக வரக்கூடிய கதைகளும் புராணங்கள் வழியாக நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய சேனலில் அந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய இருக்குது. இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது போல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதே போல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.